அன்பு அன்பார்ந்த மரியாதை கலந்த பொள்ளாச்சி மக்களுக்கும் மண்ணிற்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை சொல்லி நமது 5K கார்கர் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதே போல இன்று இந்த மேடையில் விருது வாங்க வந்துள்ள அத்தனை அன்பான வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் வருக வருக என்ற வரவேற்பையும் சொல்லி ஒரு வாடிக்கையாளர்களை பொதுவா கஸ்டமர் இஸ் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கஸ்டமர்களை ராஜாக்களாக கொண்டாடும் ஒரு நிகழ்வாகவும் நான் பார்க்கிறேன். ஏன் ராஜராஜ சோழன் அந்த விருதுக்கு பேர் ஏன் ராஜராஜ சோழன்? ராஜராஜ சோழன் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவரு கோயில்களை மட்டும் கட்டல, கல்லணையை மட்டும் கட்டல, அவர் ஒரு பெரிய நம்பிக்கையை கட்டினார். அதே போல அவர் ஒரு பெரிய எதிர்காலத்தை பில்டு பண்ணவர் தான் ராஜராஜ சோழன். அதே போல ஒரு ஒற்றுமையை மக்களை ஒற்றுமையா வைக்கிறது, ஒற்றுமையை பில்டு பண்ணவர். அதே போல நாட்டுடைய வளர்ச்சி, மக்களுடைய வளர்ச்சியை கட்டமைத்தவர் தான் ராஜராஜ சோழன். அந்த மாதிரி நம்ம 5K கார்கரும் வாடிக்கையாளர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 5K கார்கர் பண்ணிட்டு இருக்கிற பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்பை உருவாக்குது. அதே போல 5K கார்கர் ஒரு நிறைய நிறுவனங்கள், குறிப்பா பொள்ளாச்சியில் இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சிக்கும் 5K கார்கருக்கும் நிறைய பெரிய தொடர்பு இருக்கு. இங்க நம்ம ஊர் கவர்மெண்ட் GH கவர்மெண்ட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு 10 lakhs ஒர்க்ல நம்ம 5K கார்கர் கொடுத்துருக்கோம். அதே போல பொள்ளாச்சியை சேர்ந்த விவசாயிகளுக்கு நிறைய பேருக்கு மரக்கன்றுகள் கொடுத்து விவசாயிகளுடைய வளர்ச்சியில் அவங்களோட தோல் சேர்ந்து பயணிச்சிருக்கோம். நிறைய பொள்ளாச்சி சார்ந்த தொழிலதிபர்களை உருவாக்கி இருக்கிறோம். பொள்ளாச்சி சேர்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம். அதே போல இதெல்லாம் எங்களால ஏன் பண்ண முடிஞ்சதுன்னா, வாடிக்கையாளர்களாகிய நீங்கள் உங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கொடுத்ததால் நாங்கள் இன்று இந்த தரமான சேவைகளை செய்ய முடிந்தது. அதற்கு இந்த மேடையை பயன்படுத்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய விசனரி, ஒரு பெரிய பிளானிங், ஒரு பெரிய ஒரு ஒழுக்கம், ஒரு சார்ந்த நம்ம தமிழ் மண்ணை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ந்த ஒரு அரசன் தான் ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழன் விருதுகள் ஏன் வாடிக்கையாளர்களாகிய உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னோம்னா, இன்னைக்கு 5K கார்கர்ல 2500 பேருக்கு மேல வேலை வாய்ப்பு, 200 பேருக்கு மேல தொழிலதிபர்களாக வெற்றிகரமாக பயணிக்கிறோம். அதே போல இன்னைக்கு இத்தனை சமுதாய சேவைகள் எல்லாம் பண்ண முடியுது அப்படின்னா யாராலனா, ராஜராஜ சோழன் பெரிய நம்பிக்கை, பெரிய ஒற்றுமை, பெரிய ஒரு டிசிப்ளின், பெரிய ஒரு விசனரினா 5K கார்கரோட வாடிக்கையாளர்களாகிய நீங்கள் தான் எங்களின் மன்னர்கள். ஏன் எங்களின் மன்னர்கள் அப்படின்னா, இவ்வளவு பெரிய, அதாவது ராஜராஜ சோழன் கடல் கடந்து ஒரு பெரிய பேரரசை உருவாக்கியவர். 5K கார்கர் இன்று மாநிலங்கள் கடந்து நம்ம ஊருடைய பெருமையை நம்ம 5K கார்கர் எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கு முழு காரணம் 5K வாடிக்கையாளர்களுடைய உங்களுடைய ஆதரவும், ஊழியர்களின் உழைப்பும், தொழிலதிபர்களினுடைய சரியான தேர்வும் தான். அதை கொண்டாடுற ஒரு பெரிய நிகழ்வு. அதனாலதான் ராஜராஜ சோழன் எப்படி இவ்வளவு பெரிய பேரரசு உருவாக்கினாரோ, 5K கார்கர் அப்படிங்கிற ஒரு பேரரசை உருவாக்கியவர்கள் நீங்கள் தான். அப்ப உங்களை நாங்க ராஜராஜ சோழனை தானே நாங்க கொண்டாடணும். அதற்காகத்தான் தமிழகம் முழுவதும் 2 வருஷமா மோதல் 10,000 பேருக்கு மேல வாடிக்கையாளர்கள் யாரெல்லாம் தன்னுடைய காரை ரொம்ப நல்ல காரை வாங்குறது நிறைய பேர் வாங்குறாங்க. இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சியில பார்த்தோம்னா இந்த 5 கிலோமீட்டர் சுற்றளவுல 13,000 to 15,000 கார்கள் இருக்கு. மொத்தம் போன வருஷம் 42 லட்சம் கார்கள் இந்தியாவோட சேல் ஆயிருக்கு. இந்த வருஷம் 50 லட்சத்திற்கு மேல கார்கள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இப்படி நிறைய கார்கள் இருக்கு. இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாம் இன்னைக்கு பொள்ளாச்சி எப்படி இருந்த பொள்ளாச்சி இன்னைக்கு எப்படி ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய ரோட் ஃபெசிலிட்டி ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ஆகட்டும், எல்லாமே ஃபார் பெட்டரா நம்ம பொள்ளாச்சி டெவலப் ஆயிருக்கு. அதை டெவலப் பண்ண மக்களாகிய நீங்கள் தான் இதை டெவலப் பண்ணி இவ்வளவு தூரம் சிறப்பா நம்ம பொள்ளாச்சி வளர்ந்துகிட்டே இருந்தாலும், ஒரு சிலர் மட்டும்தான் காரை ரொம்ப நல்லா கேர் பண்றாங்க.
அந்த ஒரு சிலர்களை மட்டும்தான் நம்ம இங்க தேர்ந்தெடுத்து ஸ்பெஷல் இன்வைட் கொடுத்து இன்னைக்கு நம்ம கிட்ட நம்மளுடைய பொள்ளாச்சி பிரான்ச்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மட்டும் 13,000 வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியான சேவையை எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல மனதார நன்றியை சொல்லி இந்த பிராண்ட் உங்க பிராண்ட். அதே போல இந்த டைத்துல நான் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறேன், எந்த இடத்துலயும் நம்ம 5K கார் கேர் ஆன் டைம் டெலிவரியை மிஸ் பண்ண மாட்டோம். குவாலிட்டியில நம்ம 5K கார் கேர் என்னைக்கும் காம்ப்ரமைஸ் கிடையாது. அதே போல 5K கார் கேர் இப்ப ரீசெண்டா பிரேக் டு ரன் சர்வீஸ் கொண்டு வரோம். கார்கள் எந்த இடத்துல பிரேக் டவுன் ஆச்சுனாலும் உடனே ரன்னிங் கண்டிஷன் கொண்டு வரதுக்காக 24/7 நம்ம 5K கார் கேர் இயங்க போகுது. காரை நீங்க வச்சுக்கிட்டா விட்டு போகுது, என்னைக்குமே அந்த கார் உங்க எல்லா பயணங்களும் பாதுகாப்பாகவும் வெற்றியாகவும் இருப்பதற்கு நாங்கள் உங்களுடன் உறுதுணை இருப்போம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். பொள்ளாச்சி வாடிக்கையாளர்கள் குவாலிட்டி கான்சியஸ் கஸ்டமர். குவாலிட்டின்னு இருக்குன்னா தமிழ்நாட்டுல பொள்ளாச்சி ஒரு பெரிய மதிப்பு பெறும். எதை செஞ்சாலும் ஒரு நேர்த்தி இருக்கும், எதை செஞ்சாலும் ஒரு தெளிவு இருக்கும். அந்த மாதிரி நம்ம மண்ணுல இன்னைக்கு இந்த கிளை திறப்பு விழாவையும் ராஜராஜ சோழன் செய்யறதையும் நான் என்னுடைய பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன். தேங்க்யூ டு பொள்ளாச்சி, தேங்க்யூ டு 5K ஃபேமிலி மெம்பர்ஸ். இது ஒரு பெரிய கிராண்ட் ஈவெண்டா மாத்தி கொடுத்த 5K என்டையர் கார்பரேட் டீமுக்கும் ஒட்டுமொத்த 5K ஃபேமிலிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல இது ஒரு இந்த நம்பிக்கை இன்னும் வாழ வேண்டும். வாழ்க நம்பிக்கை, வாழ்க வாடிக்கையாளர்களுடைய ஒவ்வொரு பயணமும் வெற்றி பயணமாக மாறணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்க 5K கார் கேர் என்று வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம் மற்றும் சிஓ சாருக்கு மாலை வணக்கம். உங்களை இந்த விழாவுக்கு வரவேற்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் மனது கொள்ளுங்க. ஆனா நான் பொள்ளாச்சியில வந்து ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால வந்து உங்களோட சப்போர்ட் எப்பவும் எனக்கு தேவைங்க. கண்டிப்பா உங்க காரை வந்து நல்லா கேர் எடுத்து பார்த்து நல்லபடியா உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தருவீங்க ஒரு நம்பிக்கையை நான் தர்றேங்க. மிக நன்றி. நான் ஒரு 8 வருஷமா அந்த வண்டியில பைக் வந்து பண்ணிட்டு இருக்கேன். 3 வண்டி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சென்னையில் இருந்தேன், ஒரு 5-6 வருஷமா சென்னையில் இருந்தேன். சென்னையில் ஃபுல்லாகவே சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சில பிராண்டில் மட்டும்தான் ஆர்டர் வாடகை பண்ணுவாங்க. சென்னையிலேருந்து பொள்ளாச்சி, நான் ஆனமலை நேட்டிவ். பொள்ளாச்சி வந்ததுக்கப்புறம் பொள்ளாச்சியில் ஹோட்டல் வச்சுருக்கேன். பைக்கில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி என்னோட வண்டிக்கு எஃப்சி வந்துச்சு. எஃப்சி வந்து நான் இந்த ரீபெயிண்டிங் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் ஒரு ரஃபிங் பாலிஷ் தான் பண்ணினேன். ஏஎம்சி பேக் போட்டுருக்கணும். அதில் ஒரு ரஃபிங் பாலிஷ் அந்த டைம் கேட்டேன், எனக்கு எஃப்சி வருது பண்ணி கொடுங்க அப்படின்னு. கரெக்டாக எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. டேஷ்போர்ட் பாலிஷிங் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. பெயிண்டே பண்ணேன். கொண்டு போய் ஆர்டிஓ கிட்ட எஃப்சி வாங்கிட்டு வந்தேன். நான் ஒரு 5 இயர்ஸாக 5Kல 2 காரை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த சர்வீஸு. காரை மெயின்டைன் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்டாக, இப்போ நம்மளுக்கு குளிச்சுட்டு எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம். அதனால் என்ன கான்ஃபிடென்ஸ் வருதோ, காரை அதே மாதிரி க்ளீனாக மெயின்டைன் பண்ணோம்னா அதே கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மளோட போகிற விஷயத்துக்காகட்டும் சரி, அந்த நாளுக்காகவும் சரி, அந்த கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். ஏசி க்ளீனிங் அதெல்லாம் பண்ணும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உண்மையாகவே இருக்குது. ஆக்சுவலி எனக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்மையாக நல்லா இருக்குது. என்னோட கார் எடுத்து 3 வருஷம் ஆச்சு. அந்த 3 வருஷமாகவே நான் 5Kல தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே வந்துட்டு மற்ற சர்வீஸ் சென்டருக்கும் இதுக்கு என்ன ஒரு இது பார்த்தோம்னா, அந்த குவாலிட்டி எப்பவுமே வந்துட்டு குறையறதில்ல. பட் அதுலேயும் வந்துட்டு இந்த பழனி ரோட்டில் இருக்கிற கார் சர்வீஸ் சென்டரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நமக்கு என்ன தேவைங்களோ அவங்களுக்கு தெரியும், காரை விட்டால் மட்டும் போதும். கண்டிப்பாக சார். எல்லாருக்குமே வந்து கார் வாங்குறதுன்றது ஒரு ட்ரீம் தான். நான் 13 வருஷமா ஒரு கார் வச்சிருந்தேன், சின்ன காரு. அதுலேருந்து அப்கிரேட் பண்ணணும்ட்டு ஒரு 1 இயரா யோசிச்சு வெயிட் பண்ணி மஹிந்திரா 7X வாங்கினேன். டெலிவரி செவ்வாய்க்கிழமை எடுத்தேன். நான் அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாலமுருகன் சாரை பார்த்து கொட்டேஷன் வாங்கியிருந்தேன். அவர்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் அந்த செராமிக் கோட்டிங்காக நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் அதை பத்தி நான் வேற எங்கேயுமே போய் அதை பத்தி விசாரிக்கல.
ஏன்னா அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன், அவர் கொடுத்த கான்ஃபிடன்ஸ். ஏன்னா கார் வாங்கி வீட்டில் யாருமே உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கொடுத்தாங்க. செவ்வாய்க்கிழமை டெலிவரி, புதன்கிழமை அவர்கிட்ட வண்டி நான் கையில் கொடுக்குறேன். நம்ம புது வண்டி 2 நாள் நம்மளை விட்டு வெளியே இருக்குது, அதை எல்லாரும் எப்படி பார்த்துக்குவாங்கங்கிற ஒரு பயம் எல்லாரும் மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனா அவர் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அவர் சொன்ன மாதிரியே அதை செஞ்சார். வீடியோல அவர் கடைசியா சொன்ன வார்த்தை தான், வண்டி நீங்க நம்பி கொடுங்க, நான் நல்லபடியா பண்ணி தரேன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்தாரு. அவரு மென்மேலும் வளரணும்னு வாழ்த்துறேன். அப்புறம் அங்க இருந்த பசங்க எல்லாருமே வந்து நல்லபடியா பார்த்துட்டாங்க. அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு டெக்னீஷியன் வந்தாரு, அஜித்னு சொல்லிட்டு. அவர் எனக்கு கம்ப்ளீட் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எப்படி வண்டி மெயின்டைன் பண்ணோம், செராமிக் கோட்டிங் போட்டா வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணோம், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ரொம்ப நன்றி பாலமுருகன் சார். நம்ம உறவு வந்து நீடிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி. வணக்கம். நான் கடந்த 7 வருஷமா நான் 5K கேர்ல இருக்கேன். சார் இப்போ ஸ்டார்ட் பண்ண இந்த 5K கேர்ல நான் இப்போதான் நான் விசிட் பண்ணேன். முன்னாடி இருந்து நான் 5K கேர்ல இருக்கேன். ஆல்மோஸ்ட், அதாவது நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் 5K கேர்ல. பட் 5K கேர்ல என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன்னா இஷ்யூஸ் கிடையாது. ஸோ என் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எல்லாருக்கும் தெரியும் ஆம்பளைங்கன்னா கால் அவ்வளோ பேஸாக இருப்பாங்க. வீட்டுக்கார அம்மா வந்து கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு செலவு பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்பாங்க. அந்த ஒரு இதில் அவங்க எனக்கு கொடுத்த குவாலிட்டி அண்ட் சர்வீஸ், அதோட இது வந்து என் ஒய்ஃப் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகி, அதுலேருந்து நான் என்ன பண்ணாலுமே எனக்கு ஒரு கொஷின் மார்க் இல்லை. அண்ட் மோஸ்ட் தேங்க் டு சிஓ சார். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை மீட் பண்ணுறேன். ரொம்ப வீடியோஸில் தான் அவரை நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஐ எம் ப்ராமிசிங் யூ, கண்டிப்பாக எனக்கும் வண்டி மேலே ரொம்ப கிரேஸ் இருக்கு. கண்டிப்பாக பொள்ளாச்சியில் இன்னொரு பிரான்ச் நான் கண்டிப்பாக எடுப்பேங்கிறது வந்து அவர் நான் உறுதி கொடுத்துக்கிறேன். மாலை வணக்கம் சார். நான் கேரளாவில் இருக்கேன் சார். வண்டி எப்பவுமே நல்லா மெயின்டைன் பண்ணுவேன். வாஷ் பண்ணுறது எனக்கு ரொம்ப, கார் எப்பவுமே நான் க்ளீனாக வச்சுக்கணுங்கிற ஒரு ஃபீலிங் உள்ளவன். ஒரு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நினைக்கிறேன் சார். வரும்போது இப்படி வர அமல் சுரபியில் சாப்பிட்டுட்டு இங்கே வரும்போது வாஷ் பண்ணலான்னு வந்தேன். வாஷ் பண்ண வந்ததும் அப்ரோச் பண்ண விதத்துலேயே நான் வந்து விஐபி கஸ்டமர் ஆகிட்டேன். எப்படி தெரியுங்களா, வாஷ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். வாஷ் பண்ண என் வைஃபும் கூட வந்துருந்தாங்க. சரி என்னம்மா இந்த மாதிரி என்ன கேட்டோம், இல்லை எடுத்துடலாங்க, நல்லா இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இல்லை சார் செராமிக் கோட்டு போட்டுடலாம் சார், போட்டு அண்டர் கோட்டிங் பண்ணிடலாங்க. எங்கள் ஊர் கிளைமேட் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரோடு அதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். அண்டர் கோட்டிங் பண்ண பின்னாடி நான் இப்போ எர்ணாகுளம் அங்கெல்லாம் போகும்போது என் ஃப்ரெண்டு கேட்பான், என்ன நடந்தது காரில், என்ன நடந்ததுன்னு கேட்பான். ஆனால் அது மேட்சுக்கு நான் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லிச்சுன்னா பின்ன என் காரு தனியாக தெரியாதுல்ல. அந்த அளவுக்கு மேலே சொல்றதுக்கு இல்லை சார். அண்டர் கோட்டிங்னால உள்ள பெனிஃபிட் வந்து, நான் இப்போ சர்வீஸ் சென்டருக்கு போனாலே மேலே ரேம்பில் தூக்கும் போது அவங்களே சொல்கிறாங்க, எங்கே சார் பண்ணீங்க இந்த மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் ஊர்லலாம் பண்ணுவாங்க, பட் இங்கே வந்து இந்த ஒரு கோட்டிங் வந்து ஒரு ஸ்பெஷல் கோட்டிங் சார். அதே மாதிரி கிளாஸ் வாஷு, ஃப்ரண்ட்டு எல்லாமே, இன்டீரியர் கிளீனிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரே வாஷில் நான் வந்து விஐபி ஆகிட்டேன். சூப்பர் சார். நீங்க அடுத்தது எங்களோட என்டர்பிரனரா ஆகணும். ஏன்னா நீங்க வந்து நிறைய பேருக்கு சர்வீஸ் ரெக்கமெண்ட் பண்ணல. பெட்டர் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணி எல்லாத்துக்கும் சர்வீஸ் கொடுத்துருங்க சார். அதுதான் சொல்ல வந்தேன். எஸ், அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு. எங்க ஊர்ல போட்டிருந்தாங்க சார், கொய்யாப்பாறை பக்கத்துல எல்லாம் போட்டிருந்தாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சர்வீஸ். பட் இங்க பொள்ளாச்சியில வந்து சூப்பர்பா.